வணக்கம். ஜவைஜட் ஃப்ரம் ஜவாத்பட்டி புதூர். அதாவது டிடி தினகரன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார். அதெல்லாம் முடியாதுங்க. யாரை எதிர்த்து நாங்கள் கட்சி வைத்தோமோ தொடங்கினேனோ அமமுகன்னு அந்த நபரவே நீங்கள் கூட்டணிக்குள்ளே நுழைச்சி ரைட்டு ஓகே, அவரையும் நீங்கள் முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிக்கக்கூடிய அளவுக்கு பாஜக இருக்குது அப்படின்னா, அப்படி ஒரு சூழல் அதிமுகவில் இருக்குது அப்படின்னா நான் அந்த கூட்டணிக்கே வரமாட்டேன் அப்படின்னு போட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிட்டார். அதே நேரத்தில் உதாரணத்தையும் சொல்லியிருக்கிறார். முடியாத பட்சமோ முடிஞ்ச பட்சமோ எனக்கு தெரியாது. திமுகவோடு வைகோ சேர்ந்தார் பார்த்தீங்களா, அந்த மாதிரிலாம் நான் எடப்பாடியோடு சேர முடியாது. என்னுடைய நிலைமை வேறு. 18 உறுப்பினர்கள் அன்றைக்கி இல்லைன்னா எடப்பாடி ஆட்சியை பண்ணியிருக்க முடியாது. அதற்கு நாங்கள் தான் காரணம். அந்த அளவுக்கு நம்பிக்கை துரோகம் செய்தவர் எடப்பாடி. அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் கட்டாயமாக நான் கூட்டணிக்கு வரவே முடியாது. அதன் அடிப்படையில் அண்ணாமலை ஒரு சமாதானத்துக்கு போயிருக்கிறார். அவரும் பலவிதமாக சொல்லியிருக்கிறார். இருந்தாலுமே கூட அதையும் ஒப்புக்கொள்ளாமல் மீண்டும் அதே புராணத்தையே பாடி முடித்திருக்கிறார் டிடிவி தினகரன். கட்டாயமாக அவரும் அந்த கூட்டணி இல்லை அப்படின்னா பாஜக அதிமுக கூட்டணி எவ்வாறு வெற்றி அடையும் அப்படிங்கிறது இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு கேள்விக்குரிய. ஆல்ரெடி ஓபிஎஸ் விலகியாச்சு. மற்றபடி சசிகலா சம்மந்தப்பட்டது அதை விட்டுருங்க. டிடிவி சோன்சோ அவரும் விலக மாட்டாருங்க எதிர்பார்ப்போடு இருந்தது. அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் திடீரென்று நயினார் நாகேந்திரன் மீது ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை சுமத்தி எங்களெல்லாம் மதிக்கவே இல்லை அப்படின்னாரு. அப்புறம் திடீர்னு 2வது நாளே உள்டா அடிச்சிட்டார். எடப்பாடி முதலமைச்சராக போட்டீங்க அப்படின்னா கட்டாயமாக நான் கூட்டணிக்கு வரமாட்டேன்னு சொல்லி விலகினதுக்கு மீண்டும் ஒரு காரணத்தை சொன்னார். இன்னைக்கு அண்ணாமலை சமாதானமாக சால்வையை போற்றி இன்னைக்கு டிடிவியை சந்திச்சிருக்கிறார். மற்றபடி மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருந்தாலும், நயினார் நாகேந்திரன் அண்ணாமலை இது டிடிவியை போய் சந்திப்பாரா அப்படிங்கிற கேள்வி இன்னைக்கு வந்திருக்கு. கட்டாயமா. ஏன்னா அவர் தான் தமிழக பாஜக தலைவர். அண்ணாமலை இல்லை, அவருக்கு எந்த பொறுப்புமே கிடையாது. அப்படிங்கிறப்ப நயினார் நாகேந்திரன் டிடிவி தினகரன் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு தகவல் இன்னைக்கு போயிட்டு இருந்தாலும், அவர் போனாலுமே கூட அவர் அதிமுக கூட்டணிக்குள் பாஜக கூட்டணிக்குள் வருவாரா அப்படிங்கிறது இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. ஸ்ட்ராங்காகவே சொல்லிட்டார். முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி அப்படின்னா கட்டாயமாக அப்படி ஒரு விஷயத்துக்கு தேவையில்லை, நான் அதுக்கு பேசாமல் தூங்கி செத்து போயிடலாம் அப்படிங்கிறப்ப அந்த ஒரு வார்த்தையை விடக்கூடிய சமயத்தில் கட்டாயமாக அவருடைய நிலைப்பாடு எங்கு இருக்கிறது அப்படிங்கிறதும் பகிரங்கமாக தெரியும். தாவேகாவை நோக்கி அப்படிங்கிற தகவல் வந்தாலுமே கூட அதை பிறகு அறிவிக்கலாம் அப்படிங்கிற நிலைப்பாடா, மற்றபடி இது தகவலாக போகுமா